இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண் ஸ்கோடை மலை. நான் அருண். போன பதிவில் விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணன் எல்லாம் ஜனக மகாராஜாவோட யாகத்துக்காக மிதிலைக்கு புறப்பட்டாங்க. போகிற வழியில் கங்கை பூமிக்கு வந்த வரலாற விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொன்னாருன்னு கேட்டோம் இல்லையா? அதை தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி 13 மற்றும் 14. ஜனக மகாராஜாவோட மிதிலை நகரம் தூரத்தில் தெரிஞ்சது. அந்த மிதிலை நகரத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமமும் தெரிஞ்சது. அந்த ஆசிரமம் பார்க்க ரொம்ப பழமையாகவும் யாருமே அங்கே இல்லாதது போலவும் இருந்தது. இவங்க இறங்கி ஆசிரமம் வழியாக மிதிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமம் பார்க்க பழமையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பானதாக இருந்ததுக்கான அடையாளங்கள் தெரிஞ்சது. ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லுல இருந்து துளசி செடி ஒன்று வளர்றத ராமர் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு, குருவே, இது ரொம்ப வியப்பாக இருக்கு. எப்படி இந்த இடம் முழுவதுமே தனித்து விடப்பட்டிருந்தாலும் ஒரு கல்லுல இருந்து துளசி செடி வளருது? இது யாரோட ஆசிரமம்? இந்த ஆசிரமத்தோட வரலாறை சொல்லுங்கன்னு ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டார். விஸ்வாமித்திரர் அந்த கைவிடப்பட்ட ஆசிரமத்தோட வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆசிரமத்துக்கு தலைமை குருவாக இருந்தவர் கௌதம மகரிஷி. அவரோட மனைவி அகலிகை. இந்த அகலிகை யாருன்னா பிரம்மனோட மானசீக மகள். இவளோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான பொண்ணு. தேவலோகத்தில் இருந்த ஊர்வசி நாம தான் ரொம்ப அழகுன்னு ஆணவத்தில் இருந்தா. அவளோட ஆணவத்தை அடக்க பிரம்மன் நீர்ல இருந்து அகலிகைய ரொம்பவும் அழகா படைச்சாரு. அவளை திருமணம் செஞ்சுக்க நீ நான் தேவர்கள் பல பேர் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. அதனால சுயமரம் நடத்த பிரம்மன் முடிவு பண்ணாரு. அகலிகைய மணக்க சுயமரம் போட்டியும் நடந்துச்சு. போட்டி என்னன்னா, யார் முதல்ல முன்னாடியும் பின்னாடியும் தலை இருக்கிற பசுவை 3 முறை சுத்தி வராங்களோ அவங்களுக்கே அகலிகைன்னு சொன்னார். முன்னும் பின்னும் தலை உள்ள பசு 3 உலகத்திலையும் எங்கேயுமே இல்லை. அதனால வேற ஏதாவது போட்டியை சொல்லுங்கன்னு தேவர்கள் பிரம்மா கிட்ட கோரிக்கை வச்சாங்க. சரின்னு 3 உலகத்தையும் யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவருக்கே அகலிகைன்னு 2வது போட்டியை பிரம்மா அறிவிச்சாரு. இந்த 2 போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் யார் முதல்ல வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு அகலிகைய மனைவியாக்குவேன்னு அறிவிச்சாரு பிரம்மா. வழக்கம் போல இந்திரன் ஏதாவது மாய வேலை செஞ்சு அகலிகைய எப்படியாவது அடையணும்னு நினச்சிட்டு இருந்தான். மற்ற தேவர்கள் எல்லாம் அவங்களோட வாகனத்தில் ஏறி 3 உலகத்தையும் சுற்றி அகலிகைய மனம் முடிக்கலான்னு போட்டி போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நடக்கிறது எல்லாத்தையும் எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு நாரதர். அப்போ நாரதருக்கு ஒரு யோசனை. பூமியில் கௌதம முனிவரோட ஆசிரமத்தில் பணிவிடை செய்ய ஏத்த பொண்ணு அகலிகை தான். அதனால் அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும்னு திட்டம் போட்டார். அதனால் நாரதர் என்ன பண்ணார், பூரணமாக கருவுற்ற இருந்த ஒரு பசுவை, அதாவது எப்போ வேணாலும் கன்று ஈனக்கூடிய நிலைமையில் இருக்க ஒரு பசுவை ஓட்டிக்கிட்டு கௌதம முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தார். சரியா அந்த நேரம் பார்த்து அந்த பசு கண்ணுக்குட்டிய பிரசவிக்க ஆரம்பிச்சது. அப்போ தாய் பசுக்கிட்ட இருந்து அந்த கன்றோட தலை முதல்ல வெளியில வருது. உடனே நாரதர் கௌதம முனிவர்கிட்ட அந்த பசுவை 3 முறை சுத்தி வலம் வர சொன்னார். கௌதம முனிவரும் இப்போ 2 தலை இருக்கிற அந்த பசுவை 3 முறை சுத்தி வந்துட்டாரு. நாரதர் கௌதம மகரிஷிய பிரம்மா கிட்ட அழைச்சிட்டு போனாரு. நடந்ததை பிரம்மா கிட்ட எடுத்து சொல்லி கௌதமர் போட்டியில் வெற்றி அடைஞ்சாரு. அதனால கௌதமருக்கு அகலிகையை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டாரு. பிரம்மதேவரும் அகலிகையை கௌதமருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. அகலிகையும் மகிழ்ச்சியா கௌதமரோட இல்லறத்துல வாழ்ந்துட்டு வந்தா. கௌதமருக்கும் அகலிகைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சதானந்தர்னு பேர் வச்சாங்க. இப்போ ஜனக மகாராஜாவோட புரோகிதரா இருக்கிறது இந்த சதானந்தர் தான். மேலே சுயம்வரம் நடந்தப்போ 3 உலகத்தையும் சுற்றி வர போன மற்ற தேவர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்திரன் வந்தான். வந்து பிரம்மா கிட்ட அகலிகையை கேட்டான்.
ஆனால் பிரம்மா அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்த கதையை இந்திரன் கிட்ட சொல்ல இந்திரன் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சான். அவனுக்கு கோபமும் வந்துச்சு. மனசுக்குள்ள வன்மத்தை வளர்த்த இந்திரன் எப்படியாவது அகலிகையை அடைஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டான். அதனால என்ன பண்ணா, அகலிகையையும் கௌதம மகரிஷியையும் நோட்டம் விட்டான். கௌதம மகரிஷி தினமும் அதிகாலையில் குளிக்கிறதுக்காக குளக்கரைக்கு போகிறத இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் இந்திரன் விடியறதுக்கு முன்னாடியே சேவலா உருமாறி சேவலை மாதிரி கூவுனான். சேவல் கூவுற சத்தம் கேட்டு எழுந்த கௌதமர் குளக்கரைக்கு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதும் இந்திரன் கௌதம மகரிஷி போல உருவத்தை மாத்திக்கிட்டு அகலிகை இருந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சான். தன்னோட கணவன் தான் வந்திருக்கதா நினைச்ச அகலிகை அவனுக்கு பணிவிடைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட இந்திரன் அகலிகையை நெருங்க ஆரம்பிச்சான். திடீர்னு தன்னோட கணவன் தன்னை நெருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அகலிகை, இது நம்ம கணவனோட குணாதிசயமா தெரியலையேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. இன்னும் சரியாக பொழுது விடியலையேன்னு உணர்ந்த கௌதமர் ஏதோ தப்பு நடக்குதுன்னு தன்னோட குடிசைக்குள்ள வேகமாக வந்தார். கௌதமர் திரும்பி வரதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் இப்போ பூனை மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தான். சந்தேகப்பட்ட கௌதமர் பூனை உருவத்தில் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க கையில் இருந்த தண்ணியை பூனை மேலே தெளிச்சார். உடனே இந்திரன் இப்போ கௌதமரை மாதிரி மறுபடியும் உருவத்தை மாற்றிக்கிட்டான். தன்னை போலவே இருக்கிறவனை பார்த்த கௌதமர் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே உன் உடம்பு முழுவதும் உனக்கு பெண் உறுப்பை போல ஆகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு. கணவனோட தொடு உணர்வுக்கும் வேற ஒரு ஆணோட தொடு உணர்வுக்கும் வித்தியாசம் தெரியாம கல்லு மாதிரி இருந்ததால நீ கல்லா போவன்னு அகலிகையை சபிச்சாரு கௌதம மகரிஷி. அகலிகை உண்மை என்னன்னு தெரிஞ்சு கௌதம மகரிஷியோட காலில் விழுந்து கதறினான். நீண்ட காலம் காத்த மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டு நீ கல்லா இருப்ப, பல காலம் கழிச்சு இங்க தசரதன் மகன் அவதார புருஷன் ராமன் ஒரு நாள் இங்க வருவாரு. இந்த ஆசிரமத்துக்கு வர ராமனோட கால் பாதம் உன் மேல பட்டதும் உன்னோட சாபமும் பாவமும் தீரும். நீ அவரை வரவேற்று உபசரிப்ப, அப்ப உன்னோட இயற்கையான குணத்தை அடைஞ்சு மறுபடியும் என்னோட சேர்ந்து வாழ்வன்னு சொன்னாரு கௌதம மகரிஷி. இந்திரன் செஞ்ச தவறுனால தனக்கு தெரியாமலே தப்புக்கு உடந்தையா இருந்த அகலிகையை சபிச்சிட்டோமேனு இந்த பாவத்துக்கு ஈசனோட திருவடி தரிசனம் கிடைச்சா மட்டுமே இந்த பாவம் போகும்னு நினைச்ச கௌதமர் ஈசனோட திருவடியை வேண்டி இமயமலைக்கு போய் தியானத்துல உட்காந்துட்டாரு. இதை எல்லாத்தையும் ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு, இப்போ இந்த துளசி செடி இருக்கிற கல்லுக்குள்ள அகலிகையோட ஆத்மா இருக்கு. ஒரு ஆணால ஏமாற்றப்பட்டு ஒரு ஆணால சபிக்கப்பட்டவளே இந்த அகலிகை. ராமா, இவளோட சாபத்தை உன்னால மட்டுமே திருப்பி எடுக்க முடியும். இந்த கல்லை உன்னோட பாதங்களால நீ தொட்டா சாபத்திலிருந்து அகலிகை விடுபடுவா. உன் பாதத்தை இந்த கல்லில் வைன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். விஸ்வாமித்திரர் சொன்னது போல ராமரும் தன்னோட பாதத்தை அந்த கல் மேலே வச்சாரு. உடனே அந்த கல் சாபத்திலிருந்து சாப விமோச்சனம் அடைஞ்சா அகலிகை. ஆகாயத்தில் இருந்து மலர்மலை பெய்ய அவளோட கொடிய பாவம் அழிஞ்சு தேவகன்னிகை போல பிரகாசிச்சாலாம் அகலிகை. அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதை தெரிஞ்ச கௌதமரும் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. கௌதமரும் அகலிகையும் ராமருக்கு பணிவிடைகள் செஞ்சு உபசரிச்சாங்க. எல்லாத்தையும் ராமர் ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து மிதிலைக்கு கிளம்பிட்டாங்க. சரி நண்பர்களே, இன்றைய அளவில் கதையை இதோட முடிக்கிறேன். அடுத்த பதிவில் ராமரும் சீதையும் சந்திச்சுக்கிற காட்சியை கேட்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த பதிவில் உங்களால் தொடர்ந்து கேட்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடை மலை. நன்றி.